ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான நோட்டீஸ் வந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் டியோட குவாலிபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டி எக்ஸாமோட குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இடையில பாத்தீங்க அப்படின்னா 10th பிளஸ் ஐடிஐ இருந்தாதான் குரூப் டி எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அபிஷியலாவே ரயில்வே நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், குரூப் டி எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான நோட்டீஸ் தான். இப்ப இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். சோ சப்ஜெக்ட் என்னது? மினிமம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் இன் லெவல் 1 ஆஃப் த பே மேட்ரிக்ஸ் ஆஃப் 7th சிபிசி. ஓகே, சோ லெவல் 1க்கான மினிமம் குவாலிபிகேஷன் என்னங்கிறத இதுல சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1னா என்னன்னா நம்ம குரூப் டி எக்ஸாம். ஓகேவா? Please refer to board's letter number dated 14/6/2019 regarding minimum educational qualification for recruitment in level 1 of the pay matrix. The issue has been reviewed and in supersession of the earlier instruction as under reference. It has been decided by the board that the minimum education qualification for all future open market recruitment in level 1 post, including the upcoming Zen level 1, will be 10th pass or ITI or equivalent or national apprenticeship certificate granted by NCVT. என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? சோ லெவல் 1 போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் குவாலிபிகேஷன் நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? சோ மினிமம் நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாலே இந்த குரூப் டி எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்க ஐடிஐ படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ 10th பிளஸ் ஐடிஐ கிடையாது. சோ 10th பாஸ் பண்ணிருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருந்தாலும் நீங்க குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ஓகே, சோ இப்போ வருவீங்க, மேம் நான் பிஇ முடிச்சிருக்கேன், நான் குரூப் டி எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நீங்களும் எழுதலாம். ஏன்னா மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 10ஆம் கிளாஸ் முடிச்சுதானே நீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க, 10ஆம் கிளாஸ் முடிச்சுதானே பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க, 10th முடிச்சுதானே பிஏ படிச்சிருப்பீங்க. அதனால நீங்க 10th படிச்சிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பா எல்லாருமே 10th முடிச்சிருப்பீங்க. சோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஜனவரி 23ஆம் தேதி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ அப்போ அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓபன் ஆகிரும். ஓகேவா? சோ எல்லாருமே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரூப் டியோட குவாலிபிகேஷன் 10th முடிச்சாலே குரூப் டி எக்ஸாம் என்ன பண்ணலாம்? எழுதலாம். சோ கன்ஃபியூஷன் எதுவும் வேண்டாம். சோ 10th பாஸ் பண்ணிருந்தாலே மினிமம் நீங்க 10th பாஸ் பண்ணிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். அல்லது ஐடிஐ படிச்சிருந்தாலோ குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எழுதலாம். 10th பாஸ்ன்னு சொல்லிட்டாலே எல்லாருமே எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ திருப்பி சொல்றேன், 10th பாஸ் பண்ணிருந்தா குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? சோ ஜனவரி 23ல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரப்போது, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போது. ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்க கையில இருக்க வேண்டியது லக்ஷ்மி மேக்ஸோட ஆப். ஓகேவா? சோ அதுல உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம ரயில்வேக்காக ஸ்பெஷலான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கான பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ இந்த நோட்டீஸ்ல இருக்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த நோட்டீஸை நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சோ அதுல இருந்தும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் இந்த நோட்டீஸையாவது ஷேர் பண்ணிருங்க. ஓகே, சோ குரூப் டி எக்ஸாம் படிக்கிறேன் மேம், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் 1,999. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். சோ என்னென்ன படிக்கணும், ஒரு வாரத்துல என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு சாட்டர்டேயும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அதுக்கான டெஸ்ட் நடக்கும். இதோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ இப்போ குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி இந்த வாரம் சாட்டர்டே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம்.
NTPC எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.